என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு வெவ்வேறு வரங்கள், ஊழியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. வெவ்வேறு வரங்கள், ஊழியம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் தரித்திருக்க கடவன். ரோமர் 12:7. ஊழியம் செய்வதற்கு வரம் வேண்டும், போதிக்கிறதற்கும் வரம் வேண்டும். இப்படியாக 7 வரங்களை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ஊழிய வரம்: சபை நடத்துவது, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நற்செய்தி சொல்வது, ஊழிய நிறுவனங்கள் நடத்துவது, கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையங்களை நிறுவி கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது போன்ற வெளிப்படையாக தெரியும் ஊழியங்கள் பல உண்டு. அப்படி இல்லாமல் ஒருவர் தன்னுடைய சிறப்பான கணினி அறிவை கொண்டு ஊழிய நிறுவனங்களுக்கு போய் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் முக்கியமான பணிகளை செய்து கொடுக்கிறார். ஒரு பெண் ஓய்வு நாள் பள்ளியின் ஆசிரியையாக இருக்கிறாள். CA படித்த ஒருவர் இலவசமாகவே ஊழிய நிறுவனங்களின் கணக்குகளை தணிக்கை செய்து கொடுக்கிறார். கேட்கிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலும் உள்ளத்தில் பக்தியூட்டும் வகையிலும் பாடல்கள் பாடுகிறார்களே, அவர்கள் கூட ஊழியர்களே. இப்படி எண்ணற்ற வகைகளில் ஆண்டவர் கொடுத்த வரங்களை கொண்டு ஊழியம் செய்யலாம். போதிக்கும் வரம்: சொல்வன்மை சிலருக்கு மட்டுமே உண்டு. ஊழியம் செய்யலாம். திருமறை அறிவும் அதை சாதுரியமாய் கேட்பவர் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துச் சொல்லும் ஆற்றலும் இருந்தால் அவர்கள் போதிக்கும் வரம் உடையவர்கள். பேச்சுக்கலையின் நுட்பங்களை புரிந்து கொண்டு சுவையான கதைகள், உயிர்ப்பூட்டும் சாட்சிகள், கவிதை பொன்மொழிகள் முதலானவை கலந்து கேட்பவர் கவனம் சிதறாத வகையில் பேசத் தெரிய வேண்டும். முக்கியமாக திருமறைக்கு முரணான அல்லது திருமறைக்கு புறம்பான செய்திகளை கூறலாகாது. அல்லது ஏதாவது ஒரு வசனம் அல்லது பகுதியை மட்டும் மிகைப்படுத்தி வற்புறுத்தி பேசுதலும் கூடாது. பிற சமயத்தினரை, கொள்கை வேறுபாட்டாளரை தாக்கி பேசுவதும் கூடாது. நான் 2 மணி நேரம் பேசுவேன், பக்தி இருந்தால் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கேட்கிறவர்களை நோகடிக்கலாகாது. போதிப்பது மிகச் சிறந்த வரம். பக்குவமாய் கையாண்டால் கேட்பவர் உள்ளங்கள் கண்டிப்பாய் ஆண்டவர் வசமாகும். செய்வதெல்லாம் ஊழியமும் அல்ல, பேசுவதெல்லாம் போதனைகளும் அல்ல. சிறந்த ஊழியத்திற்கும் சிறந்த போதனைக்கும் ஆவியின் வரம் வேண்டும். செய்வதெல்லாம் ஊழியமும் அல்ல, பேசுவதெல்லாம் போதனைகளும் அல்ல. சிறந்த ஊழியத்திற்கும் சிறந்த போதனைக்கும் ஆவியின் வரம் வேண்டும். தீர்மானம்: என் வாஞ்சை, தாளந்துகள், என் சூழ்நிலை இவற்றை கொண்டு எனக்கு அளிக்கப்பட்டுள்ள வரம் எது என புரிந்து கொண்டு செயல்படுவேன்.